அதுக்கப்புறம் நீங்க புது கணக்கு ஆரம்பிங்க. 2 பேரும் இந்த விஷயத்துல உறுதியா இருக்கீங்கல்ல? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஈஸ்வரி எப்படியோ சேதுவை பிரெயின் வாஷ் பண்ணி தமிழ்ச்செல்வி வேணாம் அப்படின்னு சொல்ல வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அதே மாதிரி தனியா மீட் பண்ணி நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாத்துக்கு முன்னாடியுமே ஈஸ்வரி என்ன பிளான் பண்றாங்கன்னா, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறான் தானே சேது, அதுக்கு பேசாம நம்ம ஐஸ்வர்யாவே கல்யாணம் பண்ணிக்கலாம். அவ வந்து நம்ம குடும்பத்துக்காக இப்படி தீச்சட்டி எடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா பாருங்க, அதனால அவளே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருமே யோசிச்சுட்டு சரி பேசாம இந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே டைம்ல சாவித்திரி என்ன பண்ணாங்கன்னா, அப்படி பார்த்தா தாமரை தானே இந்த வீட்டுல இருக்கா, பேசாம தாமரை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. தாமரை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு வீட்டுல இருக்க கேக்குறாங்க. அதான் அவனை வேணான்னு சொல்லிட்டு அத்து விட்டு வந்துட்டா தானே, இப்ப அவளும் தனியா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா தனியா கூப்பிட்டுட்டு போய் அவங்க கிட்ட சொல்றாங்க, தாமரை கிட்ட, ஒண்ணு நீ தான் இந்த சேதுவை கல்யாணம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அவன் தனியாவே தான் இருக்கணும், அந்த ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ண விடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு தெரியுது. அவங்க அப்பா வந்துட்டு நம்ம வேணா ஒரு 4 பேர் கூட்டிட்டு போய் நியாயம் கேட்கலாமா, இப்படி வந்து வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்போமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, 4 பேரெல்லாம் பத்தாதுப்பா, ஒரு 40 பேரை கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அந்த டைம்ல இவங்களுக்கும் நியூஸ் வந்துருது. எப்படின்னா ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது முடிவு பண்றாரு. அது வீட்டுல இருக்கிற எல்லாருமே பிளான் பண்ணி சரி சிம்பிளா கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. இந்த நியூஸ் வந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு வந்துருது. அவங்க வந்துட்டு அப்பா இப்ப கூப்பிடுங்கப்பா, 4 பேர்ல 40 பேர் கூட்டிட்டு போய் நியாயம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு கேக்குறாங்க, நான் வந்து இன்னும் நான் அவர் ஒய்ஃபா தான் இருக்கேன், அவர் கட்டின தாலி வந்து என் கழுத்துல இருக்கு, எப்படி வந்து வேணான்னு சொல்லுவாரு, இன்னொரு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேக்குறாங்க. ஆனா வந்துட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. தமிழ்ச்செல்வி இப்போ என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி கேக்குறாங்க. உண்மைதான் அம்மாச்சி, நான் இன்னும் அவர் ஒய்ஃபா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருமே கேக்குறாங்க, இப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வேணா என்ன அத்து விட்டுட்டு அப்புறமா அவரை வந்து வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப சேது வந்துட்டு வேணான்னு சொல்றாரு இல்லையா, தமிழ்ச்செல்வி கேக்குறாங்க, உனக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்ப அந்த வக்கி திரிய வந்துட்டு இப்படி அத்து 2 பேரும் 2 பக்கம் தூக்கி வீசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அதை கையில பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 2 பேருமே வேணான்னு சொல்லி அத்து விட்டு போயிருவாங்களா, ஐஸ்வர்யாவை சேது கல்யாணம் பண்ணுவாரா, இல்ல ஆல்ரெடி சாவித்திரி வந்து அவங்க பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்களா, இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.